ஹாய் குட் லாக். அரே ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்ம ஒரு அரே பாஸ் பண்ணுவோம். அந்த அரே பேஸ்ட் ஆன் திஸ் கால் பேக் ஃபங்க்ஷன் இது வந்து நமக்கு பண்ணி கொடுக்கும். இப்போ நான் வந்து ஒன்லி ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு அரே வச்சுருக்கேன். இந்த அரேக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். என்னென்னா ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு வர்ற மாதிரி. ஓகேவா? இப்போ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்னு சொன்னேன்னா செப்பரேட் ஃபங்க்ஷன் வச்சு நான் பாஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து இஸ் ஈவன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அதுக்குள்ள ஒரு பேராமீட்டர், அந்த பேராமீட்டர் பேஸ் பண்ணி தான் வரும். ரிட்டன் $num modulus2 equal to strictly equal to 0 colon. அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து அரே ஃபில்டர் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ண போகிறேன். அரே ஃபில்டர் ஃபங்க்ஷனில் அரே இஸ் ஈவன் ஃபங்க்ஷன் வந்துருச்சா? இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான் பாக்கி. இப்போ பிரிண்ட் பண்ணிங்கன்னா இது வந்துடும். பிரிண்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் படி வந்துருச்சு. ஸோ அரே ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலான்னு கேட்பீங்க. நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலான்னா இந்த அரே ஃபில்டர் லாஜிக்கை நம்ம எழுதி யூஸ் பண்ணலாம் ஒரு ஃபங்க்ஷன். ஆனால் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து கோராக பில்ட்இன் ஃபங்க்ஷன். இது நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லார்ஜ் கோடு, இப்போ வந்து இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்னா இதுக்கு வந்து லார்ஜ் கோட் ஆகும். அதே ஃபங்க்ஷன் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். நிறைய நேமிங் கன்வென்ஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் இருக்கும். உங்களே பில்ட்இன் பண்ணியிருக்கனால பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்காண்டி தான் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்காங்களே. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் கூட நம்மளே பண்ண முடியும். இது இந்த அரே ஃபில்டருங்கிற இதுவே ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் ஒரு லாஜிக். இதுக்குள்ளே அந்த அரே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கு தான் அரே ஃபில்டர் ஃபங்க்ஷனே வச்சுருக்காங்க. பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸு, ஃப்ளெக்சிபிள், மெயின்டெனன்ஸ்க்காண்டி. பேசிக்காக இப்போ வந்து அரே ஃபில்டர் ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமானா இல்லை. அது வந்து பேசிக்காகவே அரே ஃபில்டர் ஃபங்க்ஷனில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம பாஸ் பண்ணுற டேட்டாவில் வேல்யூஸ் அசோசியேட்டிவ் அரேவில் இல்லை ஸ்ட்ரிங்ஸ்லையோ எம்டி டேட்டா இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி விட்டுரும். கீஸ்க்கு எம்டி டேட்டா இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி விட்டுரும். இப்போ அதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இமெயில் எம்டியாக இருக்குது, ஃபோன் எம்டியாக இருக்குது. எம்டி வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி விட்டுரும் எப்போதுமே அரே ஃபங்க்ஷன். ஜானு 30 நியூயார்க் பார்த்தீங்களா, 2 இது இல்லை. இந்த பேசிக் கேப்பபிலிட்டி அரே ஃபில்டர் ஃபங்க்ஷனில் டிஃபால்ட்டாகவே இருக்குது, எழுதி வச்சுருக்காங்க. எம்டி வேல்யூஸ் இருந்தால் அது வராது. அதை வந்து ஃபில்டர் பண்ணி விட்டுரும். பாய் கைஸ்.